ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிஏ ஃபவுண்டேஷன் இந்த 4 மாசத்துல படிச்சு எழுதுறது 6 மாசமா முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பிளஸ் 2 ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரியில தான் எக்ஸாம் எழுதணும், எல்லாம் செப்டம்பர்ல எழுதலாம் அப்படின்னு சொல்லி உங்களை சேர்த்துக்குவாங்க. பணம் பண்றதுக்கு வழி முடியவே முடியாது. ஏன் சார் முடியாது? லா நீங்க படிச்சதே இல்லை. லா கேஸ் ஸ்டடி தான் கேட்கறாங்க நம்ம கொஸ்டின் பேப்பர்ல. நம்ம ஆர்ஆர் அகாடமில டாக்டர் சேஷாத்ரி அவ்வளவு அருமையா அந்த கேஸ் ஸ்டடி சொல்லி லாஸ்ட் இயர் நல்ல ரிசல்ட் கொடுத்தாரு. ஸ்டேட் போர்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஆமா, சிபிஎஸ்இ ஃப்ரெண்ட்ஸுக்கும் லா கஷ்டம், நிறைய ஃபெயிலியர்ஸ் லால தான் இருக்கு. அக்கவுண்ட்ஸ், மேத்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாம் கூட ஓகேன்னு சொல்லலாம். ஆனா எக்கனாமிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் அதுக்கு 8 மாசம் வேணும். ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு, பிராக்டிஸ் பண்ணணும். அதனாலதான் ஆர்ஆர் அகாடமில 2 மாசத்துக்கு முன்னால போர்ஷனை முடிச்சு டெஸ்ட் வச்சு படிக்க வச்சு ரிப்பீட்டடா கொண்டு போறோம். ஏன்னா பிளஸ் 2ல நீங்க அப்படிதான் பண்ணீங்க. பிளஸ் 2ல உங்க டீச்சர்ஸ் உங்களை அப்படிதான் படிக்க வச்சாங்க. நிச்சயமா இப்ப ரிசல்ட் வரப்போது, பாஸ் பண்ணிடுவீங்க. ஆனா சிஏ படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இப்படிதான் படிக்கணும். ஜனவரியில எக்ஸாம் எழுதுங்க, 8 மாசம் படிங்க. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கிளாஸ் வச்சுட்டு 1 மணி நேரம் படிக்க வைக்கிறோம் நாங்க. இப்படி பண்ணி ஆகணும். வீட்டுக்கு போய் 4 மணி நேரம் படிக்கணும். வாரத்துக்கு 2 டெஸ்ட், இப்படி எல்லாம் போகணும். 3 காலேஜ் போயிட்டு படிக்க முடியாது. இப்படி காலேஜ் போறதுன்னா ஈவினிங் காலேஜ் எடுத்துக்கலாம். ஆனா காலேஜ் போயிட்டு படிக்க முடியாது. ஏன் சார் படிக்க முடியாதுன்னா காலேஜுக்கே 8 மணி நேரம் போயிடும், தூங்குறதுக்கு 8 மணி நேரம். நாங்க 4 மணி நேரம், 20 மணி நேரம் போச்சு. 2 மணி நேரம் மத்த ஆக்டிவிட்டிஸ், மிச்சம் இருக்கிறது 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரத்துல ரிலாக்ஸ் பண்ணிப்பீங்களா? வேற எங்கேயாவது ஃபங்க்ஷனு அது இது போயிடும். படிக்கிறதுக்கே டைம் கிடையாது. காலேஜ் போகலன்னா 4 மணி நேரம் எங்க கிளாஸ், 1 மணி நேரம் இங்க உட்கார வச்சு படிக்க வைப்போம். வீட்டுல போயிட்டு ரெஸ்ட் எடுத்து 4 மணி நேரம் படிக்கணும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம். ஸ்லோவா அது 6 மணி நேரம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன் சார் 8 மாசம் கேக்குறாங்க? சப்ஜெக்ட்ஸ் 8 சப்ஜெக்ட் இருக்கே சார், 4 சப்ஜெக்ட் தானேன்னு சொல்லலாம். ஒவ்வொரு இதுலயும் 2 சப்ஜெக்ட் இருக்கு. ஒவ்வொரு பேப்பர்லயும் அக்கவுண்ட்ஸ்ல 2 சப்ஜெக்ட், பினான்சியல் அக்கவுண்ட்ஸ், கார்ப்பரேட் அக்கவுண்ட்ஸ், லால பிசினஸ் லா, கம்பெனி லா, எக்கனாமிக்ஸ்ல மைக்ரோ மேக்ரோ, மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங். பாருங்க, இந்த மாதிரி இல்ல சிஏ ஃபவுண்டேஷன், சிபிடி அது வேற மாதிரி இருந்தது. இது சிஏ ஃபவுண்டேஷன் 94ல எப்படி இருந்ததோ அப்படி கொண்டு வந்துட்டாங்க. தயவு செய்து சாதாரணமா நினைக்காதீங்க. அவ்வளவுதான். நான் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட படிக்கலாம், ஆனா முதல்ல இருந்தே படிக்கணும். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட படிக்கலாம், நாங்க பேஸ்ல இருந்து சொல்லி தரோம். இப்போ அக்கவுண்ட்ஸ் ஆகட்டும், லா பேஸ்ல இருந்து போறோம். பிளஸ் 2ல நீங்க அக்கவுண்ட்ஸ் படிச்சிட்டீங்கன்னா நாங்க எடுக்கிறது இல்ல, ஜேர்னல்ல இருந்து. ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க நினைக்கிறா போல அந்த கோல்டன் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ மாடர்ன் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணி போகணும். அந்த மாதிரி பேஸ்ல இருந்து சொல்லி கொடுத்துட்டு போனா நீங்க ப்ரொஃபஷனல் ஆக முடியும். அதே போல லா பேஸ்ல இருந்து போகணும். 2 லா, 2 அக்கவுண்ட்ஸ். தயவு செய்து உஷாரா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்த் இந்தியால இப்படி படிக்கிறாங்க. எந்த விதத்துல நம்ம குறைஞ்சு போயிட்டோம் தமிழ்நாட்டுல. நம்மன்னா நான் உங்களை சொல்லல, நம்ம ஸ்கூல் ஹெட்ஸ், நம்முடைய பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் காமர்ஸ் குரூப் மட்டமா நினைக்கிறாங்க. காமர்ஸ் குரூப் தான் இப்போ ரொம்ப நல்லா வந்துருக்கு, அக்கவுண்ட்ஸ் ரொம்ப நல்லா வந்துருக்கு. அது யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. நார்த்ல புரிஞ்சுட்டாங்க. சயின்ஸ் இப்ப ஒன்னும் அடி வாங்குறது. இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையே. ஆனா அக்கவுண்ட்ஸுக்கு என்னைக்கும் எவர் கிரீன் இது அக்கவுண்ட்ஸ். இதை நீங்க புரிஞ்சுக்குங்க, பேரண்ட்ஸுக்கு எடுத்து சொல்லுங்க. God bless you, all the best.